நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து சென்னையை விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில் இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, அத்தனை சாலைகளும் படுகுழியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்களாக சுத்தமாக சீர்கேடு கெட்டு தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே. உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த 10 ஆண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள். கொரோனா காலம் வந்த போதும் சரி, மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் மத்திய அரசையே வந்து சார்ந்து வாழாமல் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியில இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்? ஏன் அது உங்களால முடியல? எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்பொழுது எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள்? தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை வந்து இன்னைக்கு பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பல்வேறு எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. மழை நீர் வடிகாலில் 90% சென்னையில் இருக்கின்ற சாலைகளை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க. தயவு செஞ்சு சென்னைக்கு வந்து பாருங்க, இன்னும் 10% கூட ஒர்க் முடியல. இதுதான் உண்மை நிலைமை. இது போர் பொய் சொல்லியே வாழ்ந்தவர்கள் தான் திமுக என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அது. இன்றைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் அவர்கள். அப்ப எல்லா பெண்களுக்கும் சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்னு சொல்றாரு. அப்ப பெண்கள் நிச்சயமாக நான் சொல்றேன், தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்னா நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பெண்களுக்கு எதற்கெடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னே வாக்குறுதிகள். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார். முதல்வர் அவர்களே, இப்படிதான் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து விலகிருச்சா? பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே, செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னாங்களே, செய்தார்களா? எந்ததையுமே செய்யாமல் பெண்களுக்கு 1000 கொடுப்பதிலும் ஊழல் செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றுறாங்க. சரி, இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே, இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தான் போகும். ஆனா 1 லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல 88,000 உங்க கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு அதுல இருந்து 12,000 மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் குறைப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய் விற்கிறது. ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி தாலியாவது தங்கத்துல போட்டுக்கணும்னு சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா? நிச்சயமா முடியாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பெட்ரோல், டீசல், கேஸ், கோல்டு எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும். இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன். மத்திய அரசு CAA என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட்டை பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு SDPI சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க, உங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம், நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய எந்த காலத்திற்கும் CAA என்கின்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி ஏற்போம். அவர்கள் எந்தெந்த வகையில் அந்த CAA திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக
வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன்.